மீன ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் மீனராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் மீனராசிக்காரங்க கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள். வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்து மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மே மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இத்தனை வருட கிரகங்களுடைய பலன்கள் அனைத்தும் மீனராசி கிடைக்கிறதுனால வரக்கூடிய 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பெயர்ச்சி. குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு வந்திருக்கார். இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மீன ராசிக்காரங்க போக போகிறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே மீன ராசிக்கு இந்த மே மாதத்திலிருந்தே உயரப்போகுது. மீனராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். மீனராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி என்றைக்குமே அந்த சொல்லிக்காட்டுற பழக்கம் உங்களுக்கு என்றைக்குமே கிடையாது. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னாடி இந்த கடந்த ஒரு 2.5 வருடமாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு இரவு பகல் பக்கம் முளைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சத்தியமாக கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தி
குடும்பத்தில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுட்டே தான் இருக்குது. ஏன்னா குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா 30, 32, 35, 37 வயது வரைக்குமே நிறைய மீனராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் இன்ன வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இனி இந்த குரு பயிற்சி மூலமாக இந்த 2025 முடியறதுக்குள்ள விரைவில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா அப்படிங்கிற அடுத்தவர்களுக்காகவே பயந்துட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மீனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன், எங்களுக்கு எப்போ தான் பிள்ளை பேர் பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இந்த 2025 முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடிகிறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வி சந்திச்ச ராசி அப்படின்னா அது முழுக்க மீனராசிக்காரங்க தான். ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு வந்த உடனே அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிரும். இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இனி உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது. நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது 10 பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் மீனராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்காரர்களும் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க. என்னடா நம்ம கூடயே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய 6-7 மாதங்களுக்குள்ள மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் இது அனைத்தும் நிகழப்போகுது. உங்களுக்கு உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியால் தான் அதிகமான சிக்கலையும் மன உளைச்சலையும் சந்திக்கிறீங்க. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஆனால் ஹாஸ்பிட்டல் போவீங்க, 5000 10,000 செலவாயிட்டே இருக்கு. அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் பெரும்பாலும் துன்பங்களை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மீனராசியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகராசியும் தான். இந்த 2 ராசியில் தான் அதிகமாக தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இனி இந்த குரு பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அனைத்து விதமான பிரச்சனையும் உங்களுக்கு முழுவதுமாகவே முடிய போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை, கடனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு மீனராசிக்காரனை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கடனாக சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த ஒரு 2-3 வருடமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு இல்லாத ராசினா அது வந்து மீனராசிக்காரங்க தான். இனி எப்படியாவது கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போது சாமி, எனக்கு பெரிதாக ஆடம்பர வாழ்க்கையே தேவையில்லை, என்னால் வட்டி கட்ட முடியல, நான் வந்து கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும், அதை கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு நான் குடும்பத்தை காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு நிறைய மீனராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 2025
2025 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகுது. உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு மர்ம நபர் ஒரு வரப்போகிறார். அந்த மர்ம நபர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரராக இருக்கலாம், தெரிந்த நபர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக வந்து தவறான தீய பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையே வந்து சின்னாபின்னமாக போக அதிக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து தவறான நபர்களுடைய சேர்க்கையை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிக்கிங்க, அவரோடய சேராதீங்க.